சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற ஒரு 5 ஸ்டாக்ஸை வாங்க பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகா ஒரு 720 வரைக்கும் ஹை போயிட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 595 வரைக்கும் கீழே வந்துட்டு இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா யூ டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கு தாராளமாக இப்போ வாங்கலாம். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸை வாங்கினீங்க அப்படின்னா இட்ஸ் அ ரைட் டைம் டு பை ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ இந்த நேரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஸ்விங் ட்ரேடில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஐ இந்தியா ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கோங்க. ஒரு வாரமாக எங்கேயும் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் போன வாரமே டிஐ இந்தியாவை ஒரு 2700 ரேஞ்சிலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2900. ஸோ இதோட ரேலி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்னும் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ தான் சூப்பராக ஃபார்ம் ஆயிருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ மந்த்லி வீக்லி வியூவையும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. திரும்ப 2023 ஜூனில் வந்திருக்காங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோன்லேருந்து வந்து யூட்டர்ன் போட்டு திரும்ப ஸ்ட்ராங்காக போகிறாங்க. திரும்ப எந்த அளவுக்கு போவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இது வரைக்கும் போயிருக்காங்களே அவங்களோட ப்ரீவியஸ் ஹை அதாவது 4800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் அதாவது ஒரு வருஷமோ நான் 2 வருஷமோ வச்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு திரும்ப அந்த அளவுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைப்பா நான் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ விரைவில் அடுத்த ஒரு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா 3400 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் பாத்தீங்க அப்படின்னா 2900. இதுல இருந்து இன்னும் அவங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் போவாங்க 3000 இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்குங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடருக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல நாங்களாம் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 100% ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். இப்போ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர் அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் ஃபால் கொடுத்துருக்காங்க. ஒரே மாதத்தில் 34% கீழே விழுந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதமா 3 மாதமா பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ கிளியர் யூ டர்ன் கொடுத்துருக்காங்க. இனிமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திரும்ப அவங்களோட ஆல் டைம் ஹையான 500க்கு விரைவில் போயிடுவாங்க. ஓகேவா? இதில் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 50%ங்க. இப்போ நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸில் 50% ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதர்சன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு பெரிய ரேலி அதாவது இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா பிரேக் அவுட்லேருந்து 58% ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து திரும்ப கீழே விழுந்துட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப மேலே போகிறாங்க. ஸோ அகெயின் நமக்கு ஒரு 58% ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவும் மதர்சனில் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த 5 ஸ்டாக்கும் கண்டிப்பாக உங்களோட ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் ஸ்டாக்ஸை பற்றின டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னும் ட்ரேடிங்கே நான் பண்ணலப்பா இனிமேல் தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. டாட்டா, பை பை.